தேவனே வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நாம் காலத்தை மதிப்பதன் வழியாக கடவுளை மதிக்கின்றோம். எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. கமபா 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 சனி சதனிபா சானி சனி தனித பதப மகரிபா சானி சனி தனித பதப மகரிபா கரிசா. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், இடித்திட ஒரு காலம், கட்டிட ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், கவலைக்கு ஒரு காலம், மகிழ்வுக்கு ஒரு காலம். காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே. காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே. எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே.
சேர்த்திட ஒரு காலம், இழந்திட ஒரு காலம், காத்திட ஒரு காலம், எரிந்திட ஒரு காலம், பேசிட ஒரு காலம், போரிட ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம், காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே, காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே, எமக்காய் யாவும் செய்து முடித்திடும் இறையே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே, எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 17 இறை சொற்றொடர்கள் 20 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது, இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது, ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்பொழுது மானிட மகனுடைய நாட்களில் ஒன்றையாவது நீங்கள் காண ஆவலாய் இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின் தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வருநாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு சமயத்தில் ஒரு ஸ்டேஜில் ஒரு மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் கூப்பிடுவாங்கள்ல, அவர் இருந்தால் இங்கே வர வேண்டும், ஆனால் காணல வாங்கன்னு சொன்னது போல ஒரு ஜோக் இது. இறையாட்சி எங்கிருந்தாலும் வர வேண்டும், உடனடியாக வர வேண்டும் என்று மைக்கில் பேசிட்டு இருந்தாங்க. அதுபோல இறையாட்சி வாங்கன்னு சொன்னா ஒன்றும் வராது. நம்மிடத்துல இருக்குது, நம்ம அதை உருவாக்கி எடுக்கணும், நம் நடுவிலே உள்ளது. இது தெரியாம சில சகோதர சபையினர் இங்க வாங்க, அங்க போகாதீங்க, அங்க போங்க, இங்க வராதீங்க என்று சொல்லி இங்கதான் எல்லாம் இருக்குது, இறையாட்சி விண்ணாட்சி எல்லாம் இங்கதான் இருக்குது, இங்க வாங்கன்னு சொல்றது போல இருக்கிற சூழல்ல இயேசு சொல்றாரு, அங்கெல்லாம் சொல்லுவானோ போகாத அப்படிங்கிறார். ஒன்று, நீ இருக்கக்கூடிய சபையில இருக்குது, நீ இருக்கக்கூடிய குடும்பத்துல இறையாட்சி இருக்கிறது, நீ இருக்கக்கூடிய சமூகத்துல சமயத்துல இறையாட்சி இருக்கிறது. அதை வெளியே கொண்டு வரணும்னா மானிட மகன் எப்படி இந்த சமூகத்தால் உதறித்தள்ள வேண்டுமோ, உதறித்தள்ளப்பட வேண்டுமோ, எப்படி அவரு துன்பப்பட வேண்டுமோ, அதுபோல இந்த இறையாட்சியை உருவாக்குவதற்காக நீங்களும் நானும் துன்பப்பட வேண்டி இருக்கும், உதறி தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலையும் கூட வரலாம். கணவன் மனைவியால், மனைவி கணவனால், பிள்ளைகள் பெற்றோர்களால், பெற்றோர்கள் பிள்ளைகளால், குருக்கள் மக்களால், மக்கள் குருக்களால், ஆயர் குருக்களால், குருக்கள் ஆயரால் துன்பப்படுத்தப்படுகிற சமயத்திலே, ஏன்னா நேர்மையா வாழுங்கப்பா, உண்மையா வாழுங்கப்பா, வெளிப்படையா வாழுங்கப்பா, சமத்துவா இருங்கப்பா, நீதியா இருங்கன்னு சொல்றது தானே இறையாட்சி. அதை சொல்லும் போது நிச்சயமாக நம்மை உதறி தள்ளக்கூடிய சூழல் வரத்தான் செய்யும். எனவே இதை வெளியே தேட வேண்டிய தேவையில்லை, உள்ள இருக்குது, அதை கொண்டு வரணும். அதுக்கு சில கஷ்டங்கள் பட வேண்டியிருக்கும். மன மகிழ்ச்சியை வெளியே தேட முடியாது,
அது அகத்தின் உள்ளேதான் இருக்கிறது. அதுபோலத்தான் இறையாட்சியும் மானிட மகனுக்கு வெளியே இல்லை, நமது நடுவிலேயே இருக்கிறது என்னும் ஆண்டவரின் அமுத மொழிகள் இன்று நமக்கு வாழ்வின் வார்த்தைகளாக வழங்கப்படுகிறது. முன்னால் சொன்னது போல இன்று பலரும் தங்கள் தேடுதலை வெளியே வைத்திருக்கிறாங்க, உள்ள வச்சிருக்க மாட்டேங்கிறாங்க. ஃபாதர் அங்க நல்லா இருக்கு, ஃபாதர் இங்க நல்லா இருக்கு, ஃபாதர் எல்லாம் புரியுது போ அப்படின்னு நான் சொல்லி நான் விட்டுருவேன். சில அற்புதங்களை தேடி நற்செய்தி கூட்டங்களுக்கு செல்கிற கூட்டங்கள் இன்னைக்கு ஏராளம். சிலர் புதுமைகளை தேடி திருத்தலங்களுக்கு செல்லுகின்ற கூட்டங்கள் ஏராளம். சிலர் மகிழ்ச்சியை தேடி திரையரங்குகளுக்கு செல்கிறது போல. ஆனால் தங்களுக்குள்ளேயே தேடினால் அமைதி, நீதி, மகிழ்ச்சியும் தங்களின் வாழ்விலும் பணியிலும் அடங்கியிருக்கிறது என்பதை கண்டுகொள்ளாத தலைமுறையாகத்தான் இருக்கிறது. வெட்கக்கேடாக இருக்கிறது. இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராதிருக்கிறார் ஆண்டவர். இறையாட்சியின் அடையாளங்களை கண்டுகொள்ளலாம். எங்கெல்லாம் சமத்துவம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் வெளிப்படைத்தன்மை இருக்கிறதோ, எங்கெல்லாம் நீதி இருக்கிறதோ, எங்கெல்லாம் சமாதானம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் சமத்துவ சந்தோஷம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் மனிதர்கள் மன்னிப்பை அனுபவிக்கின்றார்களோ, எங்கெல்லாம் விட்டு கொடுக்கிறார்களோ, புரிந்து கொள்கிறார்களோ, எங்கெல்லாம் பொருட்களை விட மனிதர்கள் தான் பெரிது என்று மதிக்கிறார்களோ, எங்கெல்லாம் பணத்தை விட பாசம்தான் மேல் என்று சொல்கிறார்களோ, எங்கெல்லாம் இறைவனின் விழுமியங்கள் போற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவோ அங்கெல்லாம் இறையாட்சி புலர்ந்து விட்டது என்றுதானே பொருள் என்பதுதான் இயேசுனுடைய பார்வை. எனவே இறையாட்சியை நாம் வெளியே தேட வேண்டிய தேவை இல்லை. இறையாட்சிக்குரிய பண்புகளை பிறரிடமும் எதிர்பார்க்க வேண்டாம். நமது வாழ்விலேயே இறையாட்சி பண்புகளை நாம் கடைபிடித்து நம்மை காண்கின்றவர்கள் இறையாட்சி இங்கே இருக்கிறது என்று கண்டுகொள்கிற வண்ணம் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களில் இருக்கும் இந்த சக்தியை அடையாளம் காண வேண்டும். இருக்கும் இடம் விட்டு எங்கேயே தேடி அலைந்து பல்வேறு சபைகளை தேடி அலைந்து நகை நட்டை இழந்து பணத்தை கொடுத்து நேரத்தை செலவிட்டு வேலையை விட்டுவிட்டு குடும்பத்தை பரிதவிக்க விட்டுவிட்டு இறுதியில் பைத்தியம் பிடித்து அலையக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு ஏராளனுடைய மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது. நீ இருக்கிற உன் கத்தோலிக்க சபையில இறையாட்சி நிறைவாக உள்ளது. உன்னுள் உன் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற இந்த மாபெரும் வல்லமயம் இறையாட்சி அவரது சாட்சியா வாழும்போது அதை கண்ணுணரும்படியும் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, எங்கும் அலைய வேண்டிய அவசியமில்லை. நம் மத்தியிலே இறையாட்சி சந்தோஷமாக நம்பிக்கையாக இருக்கிறது. அதை எடுத்து வாழ்வாக்க துன்பப்படுவோம், உதறி தள்ளப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. வானக தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம். உமது அரசு வருகை என்று வேண்டுகிறோம். உமது அரசாட்சியின் கூறுகளை எங்களது வாழ்வில் கடைபிடிக்க அருளை கேட்கிறோம். உமது ஆசிரியர்களை நாங்கள் வெளியே தேடாமல் எங்களது வாழ்விலும் பணியிலும் கண்டுகொள்ள அருள்தாரும். உமது வருகை எதிர்நோக்கி என்றும் காத்திருக்க அருள்தாரும். ஆமேன். உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். உடன் நடக்கும்
வெறுக்கப்பட்ட நேரம் வெற்றியாக வந்தாய். வெறுமை நிறைந்த நேரம் வேந்தனாக வந்தாய். தோள் மீது என்னை ஏற்றி தோழனாக என்னை மாற்றி உடன் நடக்கும் தெய்வமே, உன் உயிரான அன்பை எண்ணி உளமாற வியந்து உன்னோடு சொல்வேன் நன்றி. உயிரான அன்பை எண்ணி உளமாற வியந்து உன்னோடு சொல்வேன் நன்றி. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
இறையாட்சியின் தீபங்களே, இறைமைந்தனின் தோழர்களே, தன் வாழ்வை பகிர்வாக்கிய நம் தலைவர் இயேசுவின், தன் வாழ்வை பகிர்வாக்கிய நம் தலைவர் இயேசுவின் அடிச்சுவட்டில் அடியெடுத்து அகிலம் ஒரு குடும்பமாய் இறையாட்சியின் தீபங்களே, இறைமைந்தனின் தோழர்களே. மனித வாழ்வு முழுமையிலே இறைவன் சிரிக்குமே, அன்பு இறை மனித சமுதாயம் உதயமாகுமே. மனித வாழ்வு முழுமையிலே இறைவன் சிரிக்குமே, அன்பு இறை மனித சமுதாயம் உதயமாகுமே. சோர்ந்து வீழும் ஏழையரை வாழ வைக்கவே இயேசு இயக்கமாக நம்மையெல்லாம் ஒருங்கிணைத்தாரே. சோர்ந்து வீழும் ஏழையரை வாழ வைக்கவே இயேசு இயக்கமாக நம்மையெல்லாம் ஒருங்கிணைத்தாரே. இறையாட்சியின் தீபங்களே, இறைமைந்தனின் தோழர்களே. அன்பு நெறியில் நாம் நடக்க அமைதி பிறக்குமே, புதிய உறவின் கீதம் இணைந்து பாட உலகு சிறக்குமே. அன்பு நெறியில் நாம் நடக்க அமைதி பிறக்குமே, புதிய உறவின் கீதம் இணைந்து பாட உலகு சிறக்குமே. ஜாதி மத பேரில் எழும் வன்மை அழிக்கவே இயேசு சரிசமமாய் இணைந்து வாழ கற்று தந்தாரே. ஜாதி மத பேரில் எழும் வன்மை அழிக்கவே இயேசு சரிசமமாய் இணைந்து வாழ கற்று தந்தாரே. தன் வாழ்வை பகிர்வாக்கிய நம்
புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.